லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோயினி கூட அந்த ரியாங்கா வந்து சுற்றுப்பா. அதே மாதிரி ஹீரோ வந்து இன்னொரு வில்லன்ட்ட மாட்டி அடி வாங்கிட்டு இருப்பான். அதுலேருந்து தான் கட்டுறாங்க. இது அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். ஹீரோவா அந்த வில்லன் வந்து போட்டு அட்டின்னு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோவை அடிச்சு விட்டு என்ன சொல்கிறான்னா, அவன் ஃப்ரெண்ட் இங்கே தானடா இருக்கான், அவனே நான் வந்து பிடிச்சிட்டு வரேன், அவனும் வந்து உன் இடத்துக்கே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமாக பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ரியாங்கா பையன் தான் கட்டுறாங்க. இவன் தான் சுடு வாங்கிட்டானா, ஆனால் இன்னும் இவன் சாவலை. இவன் வந்து கொஞ்சம் உயிரோட தான் இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு என்னாச்சு, நான் சாக போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தால் இங்கே ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. அவளை பார்த்துட்டு ஐயோ இந்த சின்ன பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதோடய அவன் எந்திரிச்சு இந்த குட்டி பொண்ணா இருக்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் எங்கேயோ. அவளா பின்னாடி வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கா. இப்போ ப்ரெசென்ட்ல கட்டுறாங்க. இங்கேயும் அப்படிதான். ஹீரோயினி வந்து ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. திருப்பி இந்த சின்ன ஹீரோ தான் கட்டுறாங்க. அங்கேயே அந்த வில்லன் தான் வந்து உன் ஃப்ரெண்டை பிடிக்கிறான்ன்னு சொல்லிட்டு போயிருப்பானா. இவன் வந்து கோவத்தில் கம்பு எடுத்துட்டு ஓடி வந்து அடிப்பான். ஆனால் வந்து அவனுக்கு வலிக்காது, லைட்டாக தான் பட்டுருக்கும். அந்த வில்ல போய் சொல்லிட்டு இருக்கான், நல்லா ட்ரை பண்ணடா, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகல தருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப, ஆனால் ஹீரோவோட பிளானே வேற. அவன் கையில் பார்த்தா ஒரு ஷார்ப்பாக ஒரு கம்பு வச்சிருப்பான். அவ்வளோதான். இந்த ஹீரோவை இப்போ என்ன பண்ணுறான், இன்னொரு கண்ணிலேயே சதக்குன்னு குத்தி விட்டுருவான். அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு கண்ணு கட்டுப்பட்டுருக்கான், இந்த கண்ணு போயிடுச்சா, யாராச்சும் உதவி செய்யுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், கட்டை எடுத்து அவன் தலையிலே அடிச்சு அங்கேயே அவன் கதையை முடிச்சிடறான். அப்படி ஹீரோ அதை பண்ணிட்டு அங்கேருந்து பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கான். எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேபின் இருக்குல்ல சொல்லிட்டு அந்த கேபினுக்கே போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். கார்லாம் இல்லை, சரி அவங்க கிளம்பியிருப்பாங்க, ரியாங்கா கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்குது. ஐயோ எதுவும் சரியில்லையே, ரியாங்காக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரியாங்கா கத்திட்டே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கப்போர்டுக்கு வெளில கன்று கிடக்கு, அங்கே ஒரே ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டே நிற்கிறான், எதுவும் நடந்திருக்கு போலையே. இப்போ தான் அவன் அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அவன் வந்து பேரை கேட்டிருப்பான். இவன் கூட எனக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, ஒரு பர்மனெண்ட்டான பேரே கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து ரியாங்காட்ட சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மயங்கி அங்கே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான். ஏன்னா இவன் வரப்போ வந்து ஒருத்தர் பார்த்துருப்பார் இவன் அடிபட்டு போகிறத. அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவங்க வந்து இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருப்பாங்க. ஒரு வாரமாக அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானா. இப்போ அவனுக்கு என்னாச்சுன்னே எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பான். அப்போ தான் ஒருத்தர் வராரு, நான் போலீஸ் தான், என்னை பார்த்து பயப்படாத, நான் வந்து உன்னை விசாரிக்க தான் வந்திருக்கேன், எதுவும் கேஸ் பற்றிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி உனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்க பையனை தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரியாங்கா ஃபோட்டோ கட்டுறாரு. இவனுக்கு பார்த்தோன்னே வந்துடுது, கத்தி எடுத்து கட்டுறான். இந்த பையன் கட்டிட்டு அவன் எங்கே இருக்கான்னு சொன்னால் அவர் இவனை மடக்கி பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி உனக்கு தாண்டா அடிப்படும், அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு. இவன் பார்த்துட்டு இது செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ மயங்கி கிடந்து இல்லை ஒரு வீடு, அங்கே தான் வந்து அவனை சுட்டிருக்காங்க, அவன் அங்கேருந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அங்கேருந்து பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். வண்டி ஓட்டிட்டு செம்ம டயர்ல இருந்திருப்பான். ஏன்னா வந்து அவன் லிமிட் அவன் தாண்டி இருக்கான், அப்புறம் தான் வந்து இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த ஹீரோட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இங்கே வந்ததே உனக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான். நீ ரியாங்கா கூட பேசினது, ரியாங்கா கூட இருந்தது, ரியாங்கான்னு ஒருத்தர் இருந்ததே நீ மறந்துடணும், இதை பற்றி நீ வெளியே சொல்லக்கூடாது, அது ஒன்று நடக்கவே இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறான். ஹீரோ பார்க்குறான். அவன் கூட வந்து ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலே அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படியே அரைச்சி இருந்தாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் போகிறது யாருன்னு பார்த்தா அந்த டோனி தான். மெயின் வில்ல இருக்கான அவன் தான் வந்து ஹீரோ இப்படி மிரட்டிட்டு போயிருக்கான். பார்த்தா இங்கே ரியாங்கா கட்டுறாங்க. அவன் வந்து அப்படிதான் அந்த அடிப்பட்டதோடையே காரை ஓட்டிட்டு போயிருப்பான். ஏன்னா வந்து இந்த குட்டி பொண்ணு ஒரு சேஃபான இடத்த கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதனாலன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல தான் வண்டி எங்கே பண்ணிருப்பான். அங்கே தான் அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான். அந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கும். இவன் இப்போ அவன் சாகுறப்ப கூட வந்து ஹீரோ தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். எங்கே போயிருப்பான், டவுனுக்கு சேஃபாக போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, சட்டோ இது மாதிரி இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு, இது நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க கூடாது, எப்போதும் நீ மறந்துடணும் இதை பற்றிலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே இறந்து போயிடறான். இந்த இடத்த தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி வந்து அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோயினி வந்து அந்த அதிர்ச்சியிலேயே எல்லாத்தையுமே மறந்து போயிருப்பா. அடுத்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் வந்து ரியாங்காவோட ரூம் வாசல்ல நின்றுட்டு இருக்கான். அவன் தான் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அவனோட 2 ஃப்ரெண்டுங்க வராங்க. ரியாங்காவோட 2 ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ இங்கே என்னடா பண்ணுற, இவனோட ஃப்ரெண்டா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன்ட்டு விசாரிக்கிறாங்க. இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். கூட இருக்க இன்னொரு பையன் தான் சொல்கிறான், இது மாதிரி என் பேர் ப்ளூம், இவன் பேர் ஆமி, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போ, நீனு ரியாங்கா கூட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் இந்த ஹீரோ திரும்பி என்ன சொல்கிறான் பாருங்க, என் பேர் ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பசங்களா அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கத்த ஆரம்பிச்சிடறான், என்னடா போய் சொல்கிறியா, வெளில போடா, இனிமேல் இன்னைக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்வாள்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே வெளில வந்துடுறான். அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், எப்படி என்னால் ரியாங்காவை மறக்க முடியும், அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு, அப்படிலாம் மறக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி வானத்தை பார்த்து சோகமாக பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்கே ப்ரெசண்ட்டை தான் கட்டுறாங்க.
இப்பதான் அந்த ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. பார்த்தா ஒரு ஹைட் அவுட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. அந்த வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி விட்டு அவன் பார்த்துட்டு சொல்றான், நீங்க வந்தோடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்ட, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நினைச்சேன் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கப்ப அவ வந்து இவன் கண்ணத்தை பிடிச்சி இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டா அப்பதான் இவன் சொல்றான், நீ பேயோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், நீ என்ன கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவ கத்த ஆரம்பிச்சிடறா. ஆமா நான் கொண்டுட்டேன் தான், ரியாங்காங்கிற ஒருத்தரை கொண்டுட்டேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா. உனக்கு எல்லாமே தெரியும் தானே, ஏன் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்ச, அதனால தானே என்கிட்ட திரும்பி வந்த, அதோட இந்த ரியாங்காங்கிற பேரை நீ எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிடறா, அழுவ ஆரம்பிச்சிடறா. அதோட என்ன சொல்றான்னா, ரியாங்காங்கிறவங்க வந்து உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா. ஹீரோ இதை பத்திட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி அவன் எனக்கு உதவி செய்ய தான் வந்தான், ஆனா நான் வந்து அவனை சுட்டுட்டேன், அவனுக்கு அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருந்துச்சு, ஆனா அப்ப கூட அவன் வந்து என்னை கூட்டிட்டு போய் சேஃபா ஒரு இடத்துல விடணும்னு தான் பார்த்தான், ஆனா அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு என் வாழ்க்கையை நான் பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டேன், எவ்வளவு கேவலமானவல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல நீ வந்து அவனை மறக்கல, அதனாலதான் என்னையும் உன் கூட வச்சிருக்க, ஏன்னா இன்னும் நீ அவனோட பேரை மறக்கவே இல்லை, ரியாங்காங்கிற அந்த பேருக்காக தான் ஹீரோவையும் ஹீரோயினி கூட வச்சிருந்திருப்பான். அது மாதிரிலாம் சொல்லி இவன் இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. பார்த்தா இந்த டோனி ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் பையன் இருக்கான, அவன் தலையில வந்து நீக்கா கண்ணெல்லாம் வச்சுட்டு நிக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ புது பிளான் போட்டிருக்காங்க இவங்க. அப்படியே நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. ஹீரோயினி வந்து ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கா, இது மாதிரி நீ எனக்காக வேலை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோ வந்து ஒரு அசாசன், அதனால இவ வந்து இவனை வேலைக்கு வச்சுக்க போறலாம். ஹீரோ கேட்குறான், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, அந்த டோனி ஆளுங்க எல்லாருமே முடிக்க சொல்ற, ஏன்னா அப்பதான் அவனோட ஃபேமிலி எல்லாரும் சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதானே, ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் அவங்களோட பிளானாவும் இருக்கும். இப்ப இவ அம்மா வந்து சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ பார்க்க போனா அங்கதானே அவங்க இருப்பாங்க ரெடியா பிடிக்கலான்னு சொல்லிட்டு, அதோட தான் அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க அமைச்சிருக்கில்ல, அவங்க பார்த்துப்பாங்க கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஏன்னா இப்ப வந்து நம்ம எதிரியோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கான். ஹீரோயினிக்கு என்ன பயம்னா, ஷிப்பில் என்னாச்சு ஹீரோயினியை மயக்கம் போட வச்சுட்டு ஹீரோ மட்டும் தனியாக பிரச்சனைக்கு போயிருப்பான், அதனாலதான் இவ பயப்படுறா. இவ என்ன சொல்றானே, அது மாதிரி நீ திருப்பி பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி எப்படியும் சேஃபா இருக்கணும், அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து சொல்றப்ப அப்பதான் ஹீரோக்கும் புரியுது. உடனே அவனும் சொல்றான், சரி நான் உனக்காக வேலை பார்க்குறேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே ஹீரோ நிற்கிறா, சரி நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஹீரோ பார்த்துட்டு சொல்றான், அதெல்லாம் நான் எனக்கு ஒன்றும் பணத்துக்காக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ உனக்கு வேற என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் சொல்றான், எனக்கு என்ன வேணுங்கிறது நீனே யோசிச்சு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, வீட்டு மேல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோவை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, இவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துடுறான், இங்கேதான் இருக்கியா, நான் உன்னை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் வந்து உட்காந்துருக்கான். பார்த்தா அங்க ஹெலிகாப்டர் வருது, சுத்தி ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே கன் எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க, யார் வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீரீஸ் முடிஞ்சிருது. இந்த எண்டிங் எனக்கு பிடிக்கல தான், ஆனால் இப்படி தான் இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. சீசன் 2 இருக்குதா வரதான்னு தெரில, ஏன்னா அதை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. நீங்கள் இந்த எபிசோடு இந்த எண்டிங்கை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த எண்டிங் சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான். இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு கார்ட்டூன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். கார்ட்டூன் சீரீஸ்னு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும்லாம் நினச்சிக்காதீங்க, அது ஒரு டார்க் ஃபேண்டசி மாதிரி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் அந்த சீரீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.